10ஆம் வகுப்பு தேர்வுகள் வருகிற 19ஆம் தேதி தொடங்குகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆங்கிலம் முதல் மற்றும் இரண்டாம் தாளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது மாணவர்களுக்கு சவாலாகவே இருக்கிறது. ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து விளக்கம் அளிப்பதற்காக ஆசிரியர் திரு குருபிரபு அரங்கிற்கு வந்திருக்கிறார். மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தங்களது சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 19th ஆரம்பிக்க போற இந்த நிலையில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு மேல ப்ரிப்பேர் பண்றதுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இப்ப வந்து அவங்களோட ரிவிஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கும். இப்படி ஒரு சினாரியோ இருந்தாலும் இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து தே லவ் ரைட்டிங். அதனால இங்கிலீஷ் ஒரு பெரிய டஃப்பான ஒரு பேப்பரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தோ இட்ஸ் குவைட் லென்த்தியர் பேப்பர் அப்படின்றதுனால. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் முக்கியமா தமிழ் மீடியம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இங்கிலீஷ் பேப்பர் ஒரு சவாலான ஒரு பேப்பர் அப்படின்னே சொல்ல முடியும். அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? முதல்ல இதுல இருந்து பயப்பட வேண்டாம், இந்த பேப்பரை பார்த்து பயப்படாம இருக்கிறதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அதாவது இங்கிலீஷ் 1 பேப்பர் அண்ட் 2 பேப்பர் ஆன்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சு அதுல வந்து ஒரு ரிடில்ஸ் ஆன்சர் பண்ற மாதிரியும் பசில்ஸ் ஆன்சர் பண்ற மாதிரியும் மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமருக்கு 25 மார்க்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வரக்கூடிய 1 மார்க் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து காம்பிடன்சியை செக் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நியூ ப்ரிப்பரேஷன் அவாய்ட் பண்றது நல்லது. ஓல்டா என்ன பண்ணணும்னா 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்ம என்னென்ன மாதிரி பிரிச்சு எடுத்து படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். நேர் இணைப்பில் காத்திருக்கிறார் திருவான்மியூரில இருந்து காயத்ரி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். காயத்ரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. இங்கிலீஷ் பேப்பர்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு இது வருதுங்க, ஒரு காலம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கலர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு புதுசா ஒரு ரூல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் யூசுவலா கலர்ஸ் அடிச்சாதானே அது வந்து பிரசன்டபிளா இருக்கும். சோ அதுக்கு மார்க் கட் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல, நீங்க அந்த விஷயத்துல எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது என்னன்னா கேட்சியா இருக்கணும், சரிங்களா? சோ அந்த பிரசன்டேஷன் வந்து ஒரு ஸ்லோகனோட அந்த கொடுத்திருக்க ப்ராடக்ட வந்து ஹைலைட் பண்ற மாதிரி ரொம்ப ஃபீசிபிளான, அதாவது பிரவுன் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? பிளாக் அண்ட் பென்சில் யூஸ் பண்ண சொல்லுங்க, ப்ளூ யூஸ் பண்ண சொல்லுங்க. எக்காந்து கொண்டும் கிரீனும் ரெட்டும் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? சொல்லுங்க. ஹைலைட் பண்ண வேண்டாங்கறாங்க, அண்டர்லைன் பண்ண வேண்டாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணாம இருக்கிறதே பெட்டர். ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்க பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுவீங்க? பேராகிராஃப்ல ஹைலைட் பண்ணுவீங்க. நீங்க சினாப்சிஸ் போட்டு எழுதும் போது பேராகிராஃப்ல ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதே. ஓகே, நெக்ஸ்ட். சோ உங்களுக்கு வந்து கலர் பென்ஸ் யூசேஜ் இருக்கலாம் எக்ஸெப்ட் கிரீன் அண்ட் ரெட். சோ கலர் பென்ஸ், இந்த கிளிட்டர் பென்ஸ் யூஸ் பண்றாங்க, அது கிளிட்டர் பென்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கிளிட்டர், இப்ப ஹைலைட்ன்றதே வந்து வேண்டாம்னு சொல்றாங்க இல்லீங்களா? அப்படிங்கிறதுனால தேவையில்லை. ஹைலைட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஆன்சர்ல வந்து அவங்க ஆன்சர்ஸ் பாப்பாங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்சர்ல இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ஸ்டூடண்ட்ஸ் ஹைலைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எஸ்ஸே எழுதுறோம்னா we are giving some subtitle. அந்த சப்டைட்டில் தான் சினாப்சிஸ் முன்னாடி போடுறோம். சோ அப்போ வந்து தேவையில்லை கிடையாது. ஒரு நேர் காத்திருக்கிறார் சென்னையிலிருந்து விஷ்ணுபிரியா காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். விஷ்ணுபிரியா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் விஷ்ணுபிரியா, சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுமா. எனக்கு ரோட் மேப்ல வந்து எப்போ மார்க் போகுது, அது ரோட் மேப் மட்டும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல எழுதணும், அது மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா கொஞ்சம்? அதாவதுமா இப்ப ரோட் மேப் பாத்தீங்கன்னா இப்போ வந்து யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் யூ ஹேவ் டு ரீச் தேர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க இல்லீங்களா? நீங்க அதை வந்து எஸ் நீங்க என்ன பண்றீங்க, மேக்சிமம் அதை வந்து புரோக்கன் சென்டென்ஸா எழுதாம நீங்க வந்து ஒரு ரன்னிங் பேசேஜ் மாதிரி எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எப்படி இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறீங்களா இல்ல தமிழ் மீடியம்ல படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறேன். நீங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறீங்க. 95 96 97 வந்துருது, 98 கூட வந்து ரோட் மேப்ல தான் சார் மார்க் மிஸ் பண்ணிடுறேன். அதாம்மா, நீங்க ரோட் மேப் எழுதும் போது கண்டினியூஸ், அதாவது ஒரு பேசேஜ் ரைட் பண்ணுவீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவ பத்தி டிஸ்கிரைப் பண்ணி எழுதுனா எப்படி எழுதுவீங்க, அதே மாதிரி இங்கிருந்து அங்க போறதுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு பேசேஜா பிரசன்ட் பண்ணணும், அப்படி பிரசன்ட் பண்ணுங்க. அதாவது புரோக்கன் சென்டென்ஸ், அதாவது go straight, walk along the road, turn right, turn left, on the opposite you can see this and you have reached the place, அந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலா ஒரு ரன்னிங்கா எழுதுங்கன்ற. புரியுதுங்களா? பாயிண்ட்ஸா பிரேக் பண்ணாதீங்க. சோ ரன்னிங் பேசேஜா எழுதுங்க, அப்ப மார்க் வரும்.
காஞ்சிபுரத்திலிருந்து ஷைலி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஷைலி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன ஷைலி? சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ வந்து பேராகிராஃப் क्वेश्चंस இருக்கு இல்லைங்க சார், இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். எஸ். அதுல வந்து பாயிண்ட் போட்டு பிரசன்டேஷன் பண்ணா அதிக மார்க் கிடைக்குமா, இல்லைன்னா பேராகிராஃப் இங்கிலீஷ் பண்ணா அதிக மார்க் கிடைக்குமா? அதாவது நீங்க அதிக மார்க் எடுக்கணும்ன்ற எய்ம் இருக்குன்னா கொஞ்சம் வந்து டு த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? டு த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுன்னா என்னன்னா, இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ யூகி லெசன்ல இருந்து கேக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன பேராகிராஃப் கேட்டாலும் சம்மரி எழுதுவீங்க இல்லையா? அந்த மாதிரி எழுதக்கூடாது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ரைட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நிச்சயமா யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். டு த பாயிண்ட் எழுதணும். தேவையில்லாம கதை அடிக்க கூடாது. டு த பாயிண்ட் அந்த கண்டென்ட் வைஸ் அவங்க கரெக்டா எழுதிருந்தாங்கன்னா they can score good marks. சோ இப்ப வந்து கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி பாக்கும்போது இங்கிலீஷ் பேப்பரே சவால் அப்படின்னு சொல்லும்போது கிராமர் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நிச்சயமா. எந்த சாப்டரையாவது கிராமர்ல ஸ்கிப் பண்ணாம படிக்கணும் அப்படின்னு இருக்கா, இல்லன்னா எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாம படிச்சுதான்? இல்ல, அலோகேட் பண்ண எல்லாத்தையுமே கன்ஃபார்மா படிச்சாதான். அதாவது இப்ப அவங்க ஸ்கிப் பண்ணாங்கன்னா அதோட டைரக்ட் மீனிங் என்னன்னா they are skipping their marks தான். ஏன்னா எல்லா ஏரியாஸ்லயும் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மார்க் இல்ல 3 மார்க் அதிகப்படியா அப்படிதான் கிடைக்கும். இப்ப இஃப் கிளாஸ் தரோவா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 14 ஐ திங்க் சோ அதுல ஒரு 1 மார்க் அண்ட் 26ல ஒரு 2 மார்க். சோ ஓவராலா 3 மார்க் தான் எடுக்க முடியும் இஃப் கிளாஸ் தரோவா இருந்தா. அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் தரோவா இருந்தா ஒரு 2 மார்க்ஸ் எடுக்கலாம். சோ ஆர்டிகல்ஸ் தரோவா இருந்தா 1 மார்க் எடுக்கலாம். அண்ட் ஸ்பாட்டிங் எரர்ஸ்ல once again 1 or 2 marks possibility இருக்கு. சோ அதனால எல்லா ஏரியாவும் தரோவா இருக்கிறது பெட்டர். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் இஃப் கிளாஸ் இதெல்லாம் இன்னும் நல்லா தரவு பண்ணிடலாம். ஆமா, எல்லாமே தரவு பண்ணிக்கணும். ப்ரொவைடட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 5 years கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்க. பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு, அதையும் ரிவைஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேனியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். அனு, அவரிடம் பேசலாம். அனு வணக்கம். அனு, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. அனு வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. கிராமர் 12th கிராமர் 10th கிராமர் எப்படி மார்க் எடுக்கலாம்னு? அதாவது 10th கிராமர் இப்பதான் சொன்னேன். அதாவது நீங்க வந்து 5 years கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது தவிர உங்களுக்கு வேற எந்த ஏரியால டவுட் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல சில கீ நோட்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்ப ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் வந்து ஏ அண்ட் எங்க போடணும்னு உங்களுக்கு தெரியும். வவல் சவுண்ட் வர இடத்துல ஏ அண்ட் போடணும். சரிங்களா? அதே மாதிரி உலகத்துல இதெல்லாம் வந்து சிங்கிள் அண்ட் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத் அந்த மாதிரி இடத்துல த போடணும். இப்ப இதே வந்து சில இடத்துல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா யூரோப்பியன் சொல்லும் போது ஏஇஐஓயு சவுண்ட் வந்தாலும் வந்தாலும் அந்த இடத்துல யூரோப்பியன் தான் போடணும். சோ அந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் நீங்க 1க்கு 2 தடவை திரும்ப பாத்தீங்கன்னா தான் தரோவாக முடியும். கன்னியாகுமரியிலிருந்து ஜெல்சி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெல்சி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார், அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்குல்ல, சொல்லுமா. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாம் புக்ல வந்து லெசன்ல கிட்ட ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்கல்ல, அதுல இருந்து தான் சினானிம்ஸ் வருமா? ஆமாமா, நீங்க அது மட்டும் என்ன பண்ணுங்க, குளோசரிஸ் சொல்லுவாங்க. அத ஒவ்வொரு டெக்ஸ்ட்லயும் வந்து அந்தந்த லெசன்ல பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா, அத நீங்க வந்து தரோவா படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களால குளோசரி அதாவது சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். அதே வந்து இதே டயத்துல இன்னொன்னு சொல்றேன், என்னன்னா ஆண்டனிம்ஸ் எழுதும் போது எல்லாருமே பண்ற சின்ன தப்பு என்னன்னா, நீங்க ஆண்டனிம்ஸ் எழுதுறீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டும் வந்து என்ன பண்றீங்க, சினானிம்ஸ் எழுதின கையோட ஆண்டனிம்ஸ் எழுதும் போது ஆண்டனிம்ஸ்க்கு பதிலா சினானிம்ஸ் எழுதி வச்சிருங்க. அதனால மார்க் லூஸ் பண்றீங்க. சோ அதனால குளோசரி நல்லா படிச்சுக்கோங்க. ஆண்டனிம்ஸ் எழுதும் போது ஆண்டனிம்ஸ் தான் எழுதுறீங்க அப்படின்றத மைண்ட்ல கொஞ்சம் வச்சுக்கிட்டு எழுதுங்க. நான் வச்சுக்கிட்டேன். திண்டிவனத்திலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் விஷ்ணு, அவரிடம் பேசலாம். விஷ்ணு வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? விஷ்ணு சொல்லுங்க. வணக்கம், திரும்ப சொல்லுப்பா. சொன்ன உங்களுடைய கேள்வியை இன்னொரு வாட்டி தெளிவா பதிவு செய்யுங்க. பேராகிராஃப் ஆன்சர்ஸ்னா எப்படி சார் வருது? பேராகிராஃப் ஆன்சர்ஸ் இப்ப முன்னாடி கேட்டவங்களுக்கும் சொன்னேன். என்னன்னா நீங்க வந்து ஓவராலா அந்த லெசன்ல இருக்க சம்மரியை எழுதுறதுக்கு பதிலா அந்த பேராகிராஃப் கொஸ்டின் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. டு த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப யூகி வந்து எப்படி வந்து மேரி பண்ணாரு, எப்படி என்கேஜ்மெண்ட் ஆச்சு, 10,000 pounds கொடுத்த அப்புறம் நடக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் சொல்லுங்க. டோட்டல் ஸ்டோரிய வந்து ஃபுல்லா எலாபரேட் பண்ணாதீங்க.
புரியுதுங்களா? சோ என்ன கொஸ்டின் கேக்குறாங்களோ அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நிச்சயமா பேராகிராஃப்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சினாப்சிஸ் போட்டு எழுதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ பேராகிராஃப் வந்து 120 வேர்ட்ஸ் எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. எஸ், சொல்லுங்கம்மா. தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை பதிவு செய்யுங்க, நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. அப்போ அது வந்து 120 வேர்ட்ஸ் தான் எழுதணுமா? எங்க ஸ்கூல்ல வந்து அதுக்கு மேலேயே கொடுத்திருக்காங்க. இப்ப மேல கொடுத்திருக்காங்கன்னா அதாம்மா 150 வேர்ட்ஸ்னா நீங்க அதுல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடா ஏதாவது இன்ஃபர்மேஷன் அதுல நீங்க திரும்பவும் வந்து பதிவு பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்துருங்களேன். அதாவது டூ மணியா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதுல ஆட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா 120 வேர்ட்ஸ்னா இப்போ ஒரு 130 வேர்ட்ஸ் போனா கூட பரவாயில்ல, அதையும் தாண்டி போகுதுன்னும் போது நீங்க வந்து டைம் தான் வந்து அதுல வந்து அதிகமா செலவு பண்றீங்க. சோ அதனால மொத்த கொஸ்டின்ஸ் உங்களால கவர் பண்ண முடியாது. அந்த 150 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் அதே அது சம்பந்தமான ஆன்சர்லயே இருந்ததுன்னா அவங்க வந்து அவாய்ட் பண்றது நல்ல அட்வைஸ். ஓகே, சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சந்தோஷ், அவரிடம் பேசலாம். சந்தோஷ், வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ 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 வணக்கம். வணக்கம். இது சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் புக்ல இருந்து கொடுப்பாங்களா இல்ல ஓனா கொடுப்பாங்களா? புக்ல இருந்து தான் கட்டாயமா கொடுப்பாங்க, ஓனாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க அந்த குளோசரிய நல்லா மறுபடியும் படிச்சுக்கோங்க. எதுக்காக குளோசரிய திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்றோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சோரின்ற ஒரு வேர்டுக்கு 2 மீனிங் புக்லயே கொடுத்திருக்காங்க, சரிங்களா? சோ அப்ப என்ன ஆகும்னா எந்த கான்டெக்ட்க்கு எந்த மீனிங் போடணும்ட்டு நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். சோ அதனால புக்ல இருந்து தான் கட்டாயமா வரும். புக்ல இருக்கிறது தான் வரும். அவங்களா அவங்களோட ஓன் क्वेश्चंस வந்து synonyms as well as antonyms ல கொடுக்கறதுக்கான சான்ஸ் கிடையாது. இப்ப ஒரு நேயர் கால் பண்ணும்போது அவங்க சொல்லிருந்தாங்க, நான் 96, 97, 98 கூட எடுக்கிறேன், ரோட் மேப் மாதிரியான क्वेश्चंस ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்கு மார்க் வந்து கம்மியா இருந்தது. இந்த மாதிரி வேற என்னென்ன வந்து மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு while attempting இங்கிலீஷ்? மைனர் மிஸ்டேக்ஸ் வந்து எந்த ஏரியால மெயினா பண்ணுவாங்கன்னா ஆண்டனிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, அது ஒரு ஏரியா. அடுத்தது வந்து கிராமர் ஐட்டம்ல சில வந்து ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான் இருக்கும், பட் சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு ஏரியால மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பேராகிராஃப் எழுதும் போது நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் இதே தப்பு தான் பண்றாங்க. என்னென்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்க்காம அப்படியே பிளேமா அந்த லெசனோட சம்மரி எழுதி வச்சிருவாங்க, அசியூம் பண்ணிக்கிறாங்களா? ஆமா, அதாவது என்னன்னா they don't read the question carefully. Question whatever may be the question, they have to answer the summaryன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து மார்க்ஸ் லூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது they can get up to 4.5 கூட கிடைக்கலாம், they can't get more than that. இதெல்லாம் தான் மைனர் மிஸ்டேக்ஸ் where they have to put in more concentration. அந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணணும். சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ராகுல், அவரிடம் பேசலாம். ராகுல், வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன ராகுல்? சொல்லுங்க. மைண்ட் மேப்ல வந்து சார், மைண்ட் மேப்ல வந்து ஃபுல்லா அந்த கிவன் வேர்ட்ல கொஸ்டின் நம்பர் போட்டு அந்த கதை சப்போஸ் அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இல்லைன்னா அந்த கதை எழுதினா என்ன மார்க் கிடைக்குமா சார்? அது வந்து எப்படின்னா நீங்க கரெக்டா எழுதி இருந்தீங்கன்னா மார்க் கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு அந்த ஸ்வெப்ட் அவே லெசன்ல இருந்து மைண்ட் மேப் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுக்கான கான்செப்ட் அந்த செலினும் இன்னும் அதை கரெக்டா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க வந்து ஸ்டோரி எழுதுறேன்னு சொல்லிட்டு அங்க ஆப்டா சூட்டபிள் வேர்டு இல்லாம வேற ஏதாவது வேர்டை போடுறீங்க, ஆனா அது அதே மீனிங்க கன்வே பண்ணீங்கன்னா நிச்சயமா மார்க் கிடைக்கும். மீனிங் கன்வே ஆகலைன்னா மார்க் கிடைக்காது. சென்னையில இருந்து கீர்த்தனா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் கீர்த்தனா, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார், செகண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வருது இல்லையா? ஆமா, செகண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான். நீங்க சினானிம்ஸ் கேக்குறீங்களா என்ன கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. செகண்ட் பேப்பர்ல கேக்குறீங்களா? சொல்லுமா. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல சொல்லுமா. தொடர்ந்து பேசுங்க கீர்த்தனா, உங்களுடைய கேள்வி. அந்த இது வந்து பேராகிராஃப் வந்து புக்குள்ள வந்து கேக்குறேன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. ஹலோ ஹலோ, தொடர்ந்து பேசுங்க கீர்த்தனா, நீங்க பேசுறது தெளிவா கேக்குறது. நீங்க பேசுங்க. புக்குள்ள இருந்து குடுக்குறேன்னு சொல்றாங்க அந்த பேராகிராஃப். எஸ். அது எந்த பாடத்துல இருந்து வரும்னு சொல்லலாம்? அது வந்து டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு இருக்கிறதே 7 சப்ளிமெண்டரி தானே,
அதுல நீங்க வந்து என்ன பாடத்துல இருந்து வரும் சாய்ஸ் கேக்குற மாதிரி கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும் தெரியல. சென்னையிலிருந்து மகாராஜா இந்த நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மகாராஜா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம்ங்க. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல வந்துங்க. சொல்லுங்க. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும் அந்த ரெண்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். எக்ஸ்பேண்டிங் தி ஹெட்லைன்ஸ் இருக்குல்ல சார்? ஆமா சார், எக்ஸ்பேண்டிங் தி ஹெட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா. நீங்க என்ன பண்ணுங்க, டேட்டை ஆட் பண்ணுங்க, பிளேஸ் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? டேட்டையும் பிளேஸையும் ஆட் பண்ணி அது வந்து இந்த மாதிரி ஆஸ் பர் த ஷெட்யூல் இட் ஹாஸ் பீன் இஷ்யூட் ஆன் த டேட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த ஹெட்லைன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் இப்போ வந்து மினிஸ்டர் விசிட்டட் த ஸ்கூல் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஒரு டேட்டையும் ஒரு பிளேஸையும் ஒரு ஸ்கூலோட நேமையும் அடிஷனலா ஆட் பண்ணும்போது அந்த ஹெட்லைன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து என்ன பண்றீங்கன்னா ஷெட்யூல்டு அந்த மாதிரி போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, கரெக்டா எக்ஸ்பென்ஷன் ஆகும். திருச்சியிலிருந்து கருணாகரன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கருணாகரன் வணக்கம். கருணாகரன், உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், எங்க சார் சொல்லியிருக்காரு சிங்கிள் சென்டென்ஸா மாத்துறப்ப சிம்பிளா தான் மாத்தணும், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டா மாத்தக்கூடாது, ஒரு சப்ஜெக்ட் வர மாதிரி தான் மாத்தணுங்கிறாங்க. ஆனா எப்படி மாத்தலாம்? மூணு இதாவும் போட்டு மாத்தலாமா? இல்லப்பா, நீங்க மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றது சிம்பிள் சென்டென்ஸா ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா உங்க சார் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா சிம்பிள் சென்டென்ஸா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வந்து தவிர்க்கலாம். சரிங்களா? இதே காம்ப்ளெக்ஸா காம்பவுண்டாவோ நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதனாலதான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்காங்க. நீங்க அதே மாதிரி பண்ணுங்க, உங்க சார் சொன்னதையே ஃபாலோ பண்ணுங்க. சரி, இப்ப இந்த நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைஸ் இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன? இந்த நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைஸ்ல 10 மார்க்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அந்த 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான டிப்ஸ் என்ன? எஸ் சார், பிஃபோர் நான் சொல்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் காலர் வந்து லெட்டர் ரைட்டிங் எப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ அதை பத்தி நான் சொல்லல, நான் அதையும் சொல்லிடுறேன். என்னன்னா லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் என்ன இருக்குன்னு நல்லா பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு அவங்க வந்து லெட்டர் ரைட்டிங்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பாடி ஆஃப் த லெட்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோ அதனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் வந்து யாரையாச்சும் வந்து இன்வைட் பண்றாங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பிரிசைட் ஓவர் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அதை கரெக்டா கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்ணாங்கன்னா நிச்சயமா மார்க் வந்துடும் லெட்டர் ரைட்டிங்ல. அடுத்தது இப்ப நோட் மேக்கிங் பத்தி நம்ம பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். புதுக்கோட்டையிலிருந்து விமல்குமார் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். விமல் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். லெட்டர் ரைட்டிங் வந்து எப்படி பிரசன்ட் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க சார். லெட்டர் ரைட்டிங் வந்து எந்த மாதிரி பண்ணா நல்லா மார்க் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். லெட்டர் ரைட்டிங்ல அவங்க கொடுக்குற வெயிட்டேஜ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் த லெட்டருக்கு தான். சரிங்களா? சோ அதனால அதை வந்து கிளியரா பிரசன்ட் பண்ண சொல்லுங்க, கட்டாயமா அதுல மார்க் கிடைக்கும். கொஸ்டினை வந்து நல்லா படிக்க சொல்லுங்க. என்ன பர்பஸ்க்காக அந்த லெட்டர் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அவங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரீட்டிங் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, ரெஸ்பெக்டட் சார்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அங்க கேப் கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல என்ன கொஸ்டின்றத நல்லா படிச்சுட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் சரியில்லை, சோ அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ற மாதிரினா அது வந்து அபிஷியல் லெட்டர். அபிஷியல் லெட்டருக்குரிய ஃபார்மேட்ல அதை எழுத சொல்லுங்க. அந்த மாதிரி எழுதுனா நிச்சயமா மார்க் கிடைக்கும். திருவண்ணாமலையிலிருந்து பிரவீனா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பிரவீனா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? பிரவீனா பதிவு செய்யுங்க. ஹலோ, குட் மார்னிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைஸ் எப்படி எழுதணும் சார்? காப்பி அதெல்லாம். எஸ், இப்ப நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைசிங். இப்ப நீங்க நோட் மேக்கிங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, எந்த கொஸ்டினா இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டினை நல்லா தரோவா படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்காகவே முன்னாடி டைம் தராங்க. இப்ப நோட் மேக்கிங்க டீடைலா ஃபுல்லா படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதுல இருந்து நீங்க ஹிண்ட்ஸ் அழகா எடுத்துட்டு அந்த ஹிண்ட்ஸை எடுத்து முடிச்சதும் நீங்க என்ன பண்ணுங்க, அதுல படிக்கும் போதே ஒரு கேரக்டரோ என்ன உங்களுக்கு அதுக்கு சூட்டபிளான டைட்டில் கொடுக்கணும்னு தோணுதோ அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, அந்த ஹிண்ட்ஸை வச்சு நீங்க என்ன இப்ப 9th படிக்கும் போது நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணிருப்பீங்க சிசிஇ பேட்டர்ன்ல. சோ அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா அது ரஃப் காப்பி ஆயிடும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க, இப்ப அவங்களே வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. அந்த வேர்ட்ஸ வந்து 3, அதாவது டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா அதுல வந்து 1/3 வரா மாதிரி இருக்கணும் உங்களுடைய ஃபேர் காப்பி. இப்ப ரஃப் காப்பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 வேர்ட்ஸ் வருதுன்னா ரஃப் காப்பில 40 or 45 வந்தா கூட பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ரஃப் காப்பிய வந்து உங்களுடைய ரைட்ல இருந்து லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் பண்ணி முடிச்சுட்டு
ஃபேர் காப்பிக்கு ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. சூட்டபிள் டைட்டில் கொடுத்துட்டு ஃபேர் காப்பியில என்ன பண்ணுங்கன்னா 35 வேர்ட்ஸ் எக்ஸீட் ஆகாத அளவுக்கு பார்த்து அதை வந்து என்ன பண்ணுங்க, நீங்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் இந்த பேசேஜ்னு சொல்லிட்டு 35 போட்டு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா நல்ல மார்க் கிடைக்கும். ரொம்ப எலாபரேட்டான எக்ஸ்பிளனேஷன் சார். இப்ப வந்து இந்த கமிங் 19th அன்னைக்கு எக்ஸாம்ஸ் எழுத போற, முக்கியமா இங்கிலீஷ் பேப்பர் சால்வ் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பேப்பரை வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நினைக்காதீங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணி எல்லாரும் ஒரு பசில் ஆஸ் ஐ டோல்ட் யூ ரிடில்ஸ் எழுதுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா எழுதுங்க. ட்ரை டு அட்டெண்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். டோன்ட் மிஸ் எனி கொஸ்டின், மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்கன்னா கரெக்டா 5 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. 7 கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ணா மார்க்கை கவனிக்காம போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது வருதுன்னா டோன்ட் ஸ்ட்ரைக் இட், அதாவது அதிகமா அதை ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. லைட்டா பென்சில் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ட்ரை டு பிரசன்ட் யுவர் பேப்பர் நீட்லி அண்ட் லெஜிபிளி. தட் வில் டூ மோர். சார், இன்னைக்கு நீங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இத்துடன் இன்றைய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.